ராணிப்பேட்டை மாவட்ட அதிமுக தலைமை கழக அலுவலகத்தில் மகளிர் தின விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ராதிகா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ்.எம். சுகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். பின்னர் மகளிர் தின விழாவை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடப்பட்ட நிலையில் வருகை புரிந்த அனைத்து மகளிர் கழக நிர்வாகிகளுக்கும் சேலையுடன் கூடிய சிறப்பு பரிசு பெட்டகத்தை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் வழங்கினர். நிகழ்ச்சியில் கழக மகளிர் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் உற்சாகத்தோடு கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருச்சி பழைய பால் பண்ணை அருகே சிங்கத்தமிழர் முன்னேற்றக் கழக மாநில நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு முத்தரையர் முன்னேற்ற சங்க தலைவர் ஆர். விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிங்கத்தமிழர் முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் ஆர். வி. பரதன், அதிமுக கழக அமைப்பு செயலாளர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர், அதிமுக புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் பரஞ்சோதி, தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் ப. குமார், மாநகர் மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன், பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். இந்நிகழ்வில் பாஜக உள்ளிட்ட அதிமுகவின் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்த பெண்களுக்கு ஊதியம் வழங்கப்படாமல் இருப்பது குறித்து அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு. ரவியிடம் புகார் அளித்தனர். அரக்கோணம் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த பெண்கள் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் தினக்கூலி அடிப்படையில் வேலை செய்த நிலையில் 4 மாத ஊதியத்தை வழங்காமல் தொழிற்சாலை நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதாக பாதிக்கப்பட்ட 60க்கும் மேற்பட்ட பெண்கள் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு. ரவியை சந்தித்து முறையிட்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அதிமுக சார்பில் மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கே. ஏ. பாண்டியன் மகளிருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து பல்வேறு பரிசுப் பொருட்களை வழங்கி சிறப்புரையாற்றினர். மேலும் நிகழ்ச்சியில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் மகளிர் அணி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். மாவட்ட மகளிர் அணி செயலாளர் செல்வி ராமஜெயம், அதிமுக குமராட்சி ஒன்றிய குழு பெரும் தலைவர் பூங்குழலி பாண்டியன் ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக மகளிர் அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் மகளிர் தினத்தை முன்னிட்டு தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் நடைபெற்ற இலவச பொது மருத்துவ முகாமினை பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான கே. பி. அன்பழகன் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் நலத்திட்ட உதவிகளை கே. பி. அன்பழகன் வழங்கிய நிலையில் மருத்துவ முகாமில் 700க்கும் மேற்பட்ட மகளிர் கலந்து கொண்டு உடல் பரிசோதனை செய்தனர். இம்முகாமில் தொண்டு நிறுவன இயக்குநர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கோயம்புத்தூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி வடவள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு கிரிக்கெட் விளையாட்டு உபகரணங்களை கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் அம்மன் கே. அர்ஜுனன் மற்றும் கழக அம்மா பேரவை இணைச் செயலாளர் கே. ஆர். ஜெயராம் ஆகியோர் வழங்கினர். விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் எம்ஜிஆர் இளைஞரணி மாநில இணைச் செயலாளர் வடவள்ளி சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இளைஞர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் விளையாட்டு உபகரணங்களும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இளைஞர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவியின் 78வது பிறந்தநாள் மற்றும் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு திருச்சி அதிமுக புறநகர் தெற்கு மாவட்டம் சார்பில் ராயப்பட்டி பகுதியில் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் ப. குமார் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் கழக நிர்வாகிகள் மற்றும் மகளிர் பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக அலுவலகத்தில் கழக பொருளாளரும் மாவட்ட கழக செயலாளருமான திண்டுக்கல் சி. சீனிவாசன் தலைமையில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக மகளிர் அணி செயலாளர் ஜெயலட்சுமி மற்றும் மாமன்ற உறுப்பினர் உமாதேவி ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கேக் வெட்டி மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாரதி முருகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் ஆற்றூரில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. மாவட்ட கழக செயலாளர் ஜே. சுதர்ஷன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இந்த விழா மாவட்ட மகளிர் அணி செயலாளர் கிளாடிஸ் லில்லி தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாவட்ட கழக செயலாளர் வழங்கினார். மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் திருமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. டி. குன்னத்தூரில் உள்ள அம்மா கோவில் வளாகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் மாவட்ட கழக செயலாளருமான ஆர். பி. உதயகுமார் தலைமை தாங்கினார். இதில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கிய முன்னாள் அமைச்சர் ஆர். பி. உதயகுமார் திமுகவில் உள்ள தொண்டர்களே அக்கட்சிக்கு தேர்தல் பணியாற்ற தயாராக இல்லை எனவும் விமர்சித்தார்.
சென்னை பூந்தமல்லியில் அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. நகர கழக பொருளாளர் முகுந்தன் ஏற்பாட்டில் நகர செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் கலந்து கொண்டு அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி பரப்புரை மேற்கொண்டார். நிகழ்ச்சியில் மகளிர் தினத்தையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் மணிமாறன், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை பெரம்பூர் பகுதியில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளையொட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் கலந்து கொண்டு புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். பகுதி கழக செயலாளர் MN பாஸ்கரன் முன்னிலையில் பெரம்பூர் மேற்கு பகுதி 35வது வடக்கு மற்றும் மேற்கு வட்டம் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு வட்ட கழக செயலாளர்கள் அண்ணாதுரை, இளங்கோவன் ஆகியோர் தலைமை தாங்கினர். புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழாவையொட்டி சென்னை ராயபுரம் கல்லறை சாலையில் உள்ள ராபின்சன் மைதானத்தில் கால்பந்து போட்டி நடைபெற்றது. வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட துணைச் செயலாளர் ராகேஷ் ஏற்பாட்டில் பகுதி செயலாளர் AD அரசு முன்னிலையில் நடைபெற்ற இப்போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பரிசுகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மகளிர் தினத்தை கொண்டாடும் விதமாக கழக மகளிர் அணி நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு மலர்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவிலில் அதிமுக வாக்குச்சாவடி நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் மற்றும் மகளிர் தின நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் KA பாண்டியன், கழக அமைப்பு செயலாளர் N முருகுமாறன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிமுக ஆட்சி அமைக்க மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து மகளிருக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. மாவட்ட வர்த்தக பிரிவு செயலாளர் கோதை வசந்தகுமார், நகர கழக செயலாளர் MGR தாசன், MGR மன்ற நகர செயலாளர் கார்த்திகேயன், வார்டு செயலாளர் முருகன் ஆகியோர் ஏற்பாட்டின்படி நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். புரட்சித் தலைவியின் பிறந்தநாள் மற்றும் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. ஏரிப்பாளையம் உடுமலை சத்திரவீதி பகுதியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் உடுமலை K ராதாகிருஷ்ணன் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், வரும் தேர்தலில் அதிமுக ஆட்சி அமையப்போவது உறுதி என கூறினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கை சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடங்களை சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் PR செந்தில்நாதன் திறந்து வைத்தார். காளையார்கோவில் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட காளையார்மங்கலம், சிலந்தங்குடி, இளந்தமங்கலம், உடைக்குளம், செங்குளம், பனங்காடி உள்ளிட்ட கிராமங்களில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட நாடக மேடை, பயணிகள் நிழற்குடை மற்றும் குளியல் தொட்டி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவில் பேரூராட்சியில் திமுகவிலிருந்து விலகிய நிர்வாகிகள் பலர் தங்களை மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் S பவுன்ராஜ் தலைமையில் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். எடுத்துக்கட்டியில் உள்ள S பவுன்ராஜ் இல்லத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு கழக துண்டு அணிவிக்கப்பட்டு வரவேற்பளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கடலூரில் அதிமுக சார்பில் பாக கிளைக்கழக நிர்வாகிகளுக்கு சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. துறைமுக பகுதி செயலாளர் தங்க வினோத்ராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் MC சம்பத் கலந்து கொண்டு பாக கிளைக்கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். குறிப்பாக கழக பொதுச் செயலாளர் தலைமையில் கழக ஆட்சி அமைவதற்கு கடலூர் சட்டமன்ற தொகுதி மாபெரும் வெற்றி பெற வேண்டும் எனவும் ஒவ்வொரு நிர்வாகிகளும் அதிமுகவின் சாதனைகளையும் கழக தேர்தல் வாக்குறுதிகளையும் பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். நிகழ்ச்சியில் பாக கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் கழக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் கூடலூரை சேர்ந்த பன்னீரின் ஆதரவாளர்கள் அதிமுகவில் இணைந்தனர். கூடலூர் நகர கழக செயலாளர் அருண்குமார் ஏற்பாட்டில் நகரமன்ற முன்னாள் தலைவர் சின்னமாயன் தலைமையிலான பன்னீர் ஆதரவாளர்கள் தேனி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருகோடை ராமர் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். புதிதாக இணைந்தவர்களுக்கு மாவட்ட கழக செயலாளர் முருகோடை ராமர் கழக துண்டு அணிவித்து வரவேற்றார். தென்காசி வடக்கு மாவட்டம் செங்கோட்டையில் பிரானூர் பகுதியைச் சேர்ந்த தாவேக்காவினர் அதிமுகவில் இணைந்தனர். தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி முன்னிலையில் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராமச்சந்திரன் ஏற்பாட்டில் திரளான தாவேக்காவினர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். கழகத்தில் இணைந்தவர்களுக்கு மாவட்ட கழக செயலாளர் கிருஷ்ணமுரளி கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர்.